சூரத்துல் பக்ரா வசனம் 155 முதல் 157 வரை. சிறிதளவு பயத்தாலும் பசியாலும் செல்வங்கள், உயிர்கள் மற்றும் விளைச்சல்கள் ஆகியவற்றின் சேதத்தாலும் உங்களை சோதிப்போம். பொறுமை காப்போருக்கு நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக. அவர்கள் தமக்கு துன்பம் ஏதேனும் நேர்ந்தால், நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள், அவனிடமே நாங்கள் திரும்பிச் செல்பவர்கள் என்று கூறுவார்கள். அத்தகையோருக்கே அவர்களுடைய இறைவனின் மன்னிப்பும் கருணையும் உண்டு. அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் ஆவர். அல்லாஹ் தன் அடியார்களை தான் சோதனைக்கு உள்ளாக்கி பரீட்சித்து பார்ப்பதாக இங்கு நமக்கு தெரிவிக்கின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களில் தியாகம் புரிவோரையும் பொறுமை காப்போரையும் நாம் அடையாளம் காணும் வரையிலும், உங்கள் செயல்பாடுகள் குறித்த செய்திகளை பரிசீலிக்கும் வரையிலும் உங்களை நாம் சோதிப்போம். இந்த சோதனை சில நேரங்களில் மகிழ்ச்சியாலும் சில நேரங்களில் பயம், பசி உள்ளிட்ட துயரங்களாலும் ஏற்படலாம். ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், பசி மற்றும் பயத்தின் ஆடையை அவ்வூராருக்கு அல்லாஹ் அனுபவிக்க கொடுத்தான். பசியுடன் இருப்பவன் மீதும் பயத்தில் உறைந்திருப்பவன் மீதும் அந்த பசியின் கோடும் பயத்தின் ரேகையும் தெளிவாக தெரியும். இதனாலேயே பயத்தையும் பசியையும் கொடுத்தான் என்று சொல்லாமல் பசி மற்றும் பயத்தின் ஆடையை அனுபவிக்கச் செய்தான் என்று இவ்வசனம் கூறுகின்றது. இந்த வசனத்தில் சிறிதளவு பயத்தாலும் பசியாலும் என்று கூறிவிட்டு செல்வங்கள், உயிர்கள் மற்றும் விளைச்சல்கள் ஆகியவற்றின் சேதத்தாலும் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இங்கு பொருள் சேதம் என்பது அதில் ஒரு பகுதி குறைந்து போவதை குறிக்கும். உயிர் சேதம் என்பது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நேசர்களின் இறப்பை குறிக்கும். விளைச்சல் சேதம் என்பது தோட்டங்களும் விளை நிலங்களும் ஆகியவற்றின் வழக்கத்திற்கு ஏற்ப வருமானத்தை தராமல் போவதை குறிக்கும். முற்கால அறிஞர்களில் ஒருவர் சில பேரீச்ச மரங்கள் ஒரே ஒரு பழத்தை மட்டுமே தந்ததுண்டு என்று கூறியிருப்பது இங்கு கவனிக்கத்தக்கதாகும். இவ்வாறு அல்லாஹ் தன் அடியார்களை சோதிப்பான். அப்போது பொறுமை காத்தவருக்கு நன்மையையும் நம்பிக்கை இழந்து விடுபவருக்கு தண்டனையையும் அவன் வழங்குவான். எனவேதான் பொறுமை காப்போருக்கு நபியே நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான். பொறுமையாளர்கள் யார்? அல்லாஹ்வின் பாராட்டை பெறும் பொறுமையாளர்கள் யார் என்பதை அடுத்த வசனம் விவரிக்கின்றது. அவர்கள் தமக்கு துன்பம் ஏதேனும் நேர்ந்தால், நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள், அவனிடமே நாங்கள் திரும்பிச் செல்பவர்கள் என்று கூறுவார்கள் என்று இவ்வசனம் தெரிவிக்கின்றது. அதாவது, இவ்வாறு கூறுவதன் மூலம் தமக்கு ஏற்பட்ட துன்பத்திலிருந்து அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். தாம் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள். அல்லாஹ் தன் அடியார்கள் விஷயத்தில் தான் நாடியதை செய்ய அதிகாரம் பெற்றிருக்கின்றான் என்றும், மறுமை நாளில் அவனிடம் நற்செயல்கள் எதுவும் அணு அளவு கூட வீணாகி போகாது என்றும் அறிகிறார்கள். தாம் அல்லாஹ்வின் அடியார்கள் மறுமையில் அவனிடமே திரும்பிச் செல்ல இருப்பவர்கள் என்பதை அவர்கள் மனதார ஏற்றிருப்பதே அவர்களிடம் இந்த மன உறுதியை உருவாக்குகிறது. இந்த பொறுமைக்கு பலனாக அவர்களுக்கு தான் வழங்கப் போகின்ற நன்மையை பற்றி கூறுகையில், அத்தகையோருக்கே அவர்களுடைய இறைவனின் மன்னிப்பும் கருணையும் உண்டு, அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் ஆவார் என்று 3வது வசனத்தில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இதில் மன்னிப்பு என்பதை குறிக்க சலாவத் என்னும் சொல்லும், கருணை என்பதை குறிக்க ரஹ்மத் என்னும் சொல்லும் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இறைவனின் பாராட்டு என்பது பொருளாகும். இறை நம்பிக்கையாளர்களின் தலைவர் உமர் பின் அல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒட்டகத்தின் இரு புறங்களில் சமமாக தொங்கவிடப்பட்ட சுமைகளும் அதன் நடுப்பகுதியிலுள்ள அதிகப்படியான சுமையும் எவ்வளவு அழகாக அமைந்துள்ளன. அதாவது, அத்தகையோருக்கே அவர்களுடைய இறைவனின் மன்னிப்பும் கருணையும் உண்டு,
அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் ஆவார்கள் என்ற வசனம் எவ்வளவு அழகாக அமைந்துள்ளது. மன்னிப்பும் கருணையும் இரு சமமான சுமைகள் என்றால் அவற்றுக்கிடையே கூடுதல் சுமையாக இருப்பது நேர்வழியாகும். இவ்வாறு பொறுமையாளர்களுக்கு பொறுமையின் பலனும் கூடுதல் பலனும் வழங்கப்படுகின்றன. இன்னா லில்லாஹ். துன்பங்கள் நேரும் பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள், அவனிடமே நாங்கள் திரும்பிச் செல்பவர்கள் என்று கூறுவதன் நன்மை குறித்து ஏராளமான நபிமொழிகள் வந்துள்ளன. அவற்றில் பின்வரும் ஹதீஸும் ஒன்றாகும். உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து என் முதல் கணவர் அபு சலமா என்னிடம் வந்தார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு விஷயத்தை நான் செவியுற்றேன், அது எனக்கு மகிழ்ச்சி அளித்தது என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம்களில் எவருக்கேனும் ஒரு துன்பம் நேர்ந்து தமக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தின் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறி அதைத் தொடர்ந்து அல்லாஹும்ம ஹ்ஜுர்னி ஃபீ முசீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. இறைவா, எனக்கு ஏற்பட்ட இத்துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக, இதற்கு மாற்றாக இதைவிட சிறந்ததை எனக்கு வழங்குவாயாக என்று கூறினால் அவருக்கு அது வழங்கப்படாமல் இருப்பதில்லை. இதை என் கணவர் அபு சலமாவிடமிருந்து மனனம் செய்து கொண்டேன். அதன் பின்னர் அபு சலமா அவர்கள் இறந்தபோது, நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பிச் செல்பவர்கள், இறைவா இத்துன்பத்திலிருந்து என்னை காப்பாயாக, இதற்கு மாற்றாக இதைவிட சிறந்ததை எனக்கு வழங்குவாயாக என்று கூறினேன். பின்னர் அபு சலமாவை விட சிறந்தவர் எங்கிருந்து எனக்கு கிடைக்கப் போகின்றார் என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன். எனது இத்தா காலம் முடிந்த பொழுது ஒரு நாள் நான் எனக்குரிய தோல் ஒன்றை பதனிட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது இல்லத்திற்குள் நுழைவதற்கு என்னிடம் அனுமதி கோரினார்கள். உடனே தோல் பதனிட பயன்படும் கருவேல மரப்பட்டை ஒட்டி இருந்த என் கைகளை கழுவிவிட்டு அவர்களுக்கு அனுமதி அளித்தேன். ஈச்ச நார்கள் அடைக்கப்பட்ட தோலான தலையணை ஒன்றை அவர்களுக்காக எடுத்து போட்டேன். அதன் மீது அமர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக என்னிடம் பெண் கேட்டார்கள். அவர்கள் பேசி முடித்த பொழுது, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு வாழ்க்கைப்பட எனக்கும் ஆசை இல்லாமல் இல்லை, எனினும் நான் கடுமையான முன்கோபக்காரி ஆவேன். என்னிடமிருந்து அத்தகைய ஒன்றை நீங்கள் கண்டு அதன் மூலம் அல்லாஹ் என்னை வேதனை செய்து விடுவானோ என்று அஞ்சுகின்றேன். அது மட்டுமின்றி நான் முதுமையை தொட்டுவிட்டேன், அத்துடன் அதிக உறுப்பினர்கள் கொண்ட குடும்ப பெண்ணாகவும் உள்ளேன் என்று கூறினேன். அதற்கு, நீங்கள் குறிப்பிட்ட அந்த முன் கோபத்தை உம்மிடமிருந்து விரைவில் அல்லாஹ் போக்குவான். அடுத்து, நீங்கள் குறிப்பிட்ட முதுமை என்பது உமக்கு ஏற்பட்டதை போன்றே எனக்கும் ஏற்பட்டுள்ளது. குடும்பத்தார் குறித்து நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இனி உம்முடைய குடும்பத்தார் என்னுடைய குடும்பத்தார் ஆவார் என்று நபி அவர்கள் கூறினார்கள். உடனே நான் அல்லாஹ்வின் தூதருக்கு வாழ்க்கைப்பட சம்மதம் தெரிவித்தேன். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை மணம் முடித்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் அபு சலமாவுக்கு மாற்றாக அவரை விட சிறந்தவராகிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு கணவராக வழங்கிவிட்டான் என்று உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, ஒரு அடியார் தமக்கு துன்பம் நேரும்போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஹ்ஜுர்னி முசீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா என்று கூறினால் அவருடைய துன்பத்திலிருந்து அவரை அல்லாஹ் காப்பதோடு அதற்கு மாற்றாக அதைவிட சிறந்ததை வழங்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் செவியுற்றேன்.
அவ்வாறே என் முதல் கணவர் அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த பொழுது நான் கூறினேன், அவரை விட சிறந்தவரான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எனக்கு சிறந்த மாற்றாக வழங்கினான். இதய கனியை கைப்பற்றினீரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துன்பத்தால் பீடிக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் ஆணோ பெண்ணோ அந்த துன்பம் நேர்ந்து நெடிய காலம் ஆகிவிட்டாலும் அதை நினைவு கூர்ந்து புதிதாக அப்போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினால் அந்த துன்பம் அப்போதுதான் அவருக்கு நேர்ந்தது என்று அல்லாஹ் எடுத்துக்கொண்டு அது நேர்ந்த நாளில் அதற்குரிய நற்கூலி எவ்வளவோ அதை போன்ற அளவை அவருக்கு அளிப்பான். அபு சினான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, என் மகனை நான் அடக்கம் செய்தேன். அப்பொழுது கப்ரில் இருந்த என்னை அபு தல்ஹா அல் கவ்வானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எனது கையை பற்றி தூக்கி வெளியேற்றிவிட்டு, நான் உமக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். நான் சரி சொல்லுங்கள் என்றேன். அவர் கூறினார், ஓர் அடியாரின் குழந்தை இறந்துவிட்டால் அல்லாஹ் உயிரை பறிக்கும் வரை வானவரை அழைத்து, மரணத்தின் வானவரே, என் அடியாரின் குழந்தையை கைப்பற்றினீரா? அவரது கண் குளிர்ச்சியை, அவரது இதய கனியை கைப்பற்றினீரா என்று கேட்பான். அதற்கு அவர் ஆம் என்பார். அப்பொழுது என் அடியார் என்ன கூறினார் என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு இறைவா, அவர் உன்னை புகழ்ந்தார். அத்துடன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினார் என்பார். அப்பொழுது என் அடியாருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்புங்கள், அதற்கு புகழ் இல்லம் என பெயரிடுங்கள் என்று அல்லாஹ் வானவர்களிடம் கூறுவான் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.